இதுல ஒண்ணு பரிச்சைன்னு சந்தோஷப்படுறது இல்ல. முள்ளா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் வந்து குகை வடிவிலான இடம். இது வந்து 15ஆம் நூற்றாண்டு. அந்த இடத்துக்கு பேரு பதரிகா ராமம். அவங்க தங்கி இருந்த இடத்துக்கு பேர் பதரிகா ராமம். இது ராமர் பாதம். பதரிகா ராமம்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது புத்தரோட பாதங்கள் அப்படின்னு வருது. இந்த இடத்துலயும் புத்தரோட பாதங்கள் இருக்கு. ஆனா அவன் சொல்றது ராமர் பாதம் தான் சொல்லிட்டு கிடக்கலாம். ஐயா நான் இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது வந்து நடந்தது வந்து புது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் இருங்க ஒரு நிமிஷம். பர்மாவை ஆண்ட ராமபதிராஜன் என்ற மன்னன் இலங்கைக்கு அனுப்பிய 11 பௌத்த பிக்குகளும் சித்திர தூதன் எனும் தூதனும் இலங்கை சென்று பணிகளை முடித்துவிட்டு கப்பல் ஏறி திரும்பும் வழியில் கப்பல் புயலில் அகப்பட்டு உடைந்து போனது. அவர்கள் உயிர் பிழைத்து கரையினார்கள் என்றும் நாகப்பட்டினத்தை அடைந்து அங்கிருந்த பதரிகா ராமம் என்னும் பௌத்த பள்ளியில் தங்கியிருந்தார்கள் என்றும் அப்பள்ளிக்கருகில் சீன நாட்டு அரசனால் குகை வடிவமாக கட்டப்பட்டிருந்த பௌத்த பள்ளியில் புத்த பெருமானை வழங்கினார்கள் என்று பர்மா நாட்டு கல்யாணி நகரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு ஆவணம் குறிப்பிடுகிறது. சரி வாங்க பார்த்துக்கோ வாங்க. அப்போ நாகப்பட்டினம் விகாரா அவங்க சொல்கிறாங்களோ? பாதப்படிக்கா வாங்க. பாதரிகா ராமம்ங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். பாதரிகா ராமம். இது என்ன தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருதா இல்லை நாகப்பட்டினம்? சரி, நாகப்பட்டினத்தோட ரெவன்யூ வில்லேஜோட இது இருக்குல்ல, அது வாங்கிட்டாங்கண்ணா. போய் வாங்கிட்டு வருவேன். இவரை கேட்டுட்டு இருக்காங்க. வந்து இன்னைக்கு தான் நீங்கள் வந்து நமக்கு விஓ இருக்காங்களையா, விஓ விட்ட சமாபதி நடக்கும். சமாபதி நடக்கும்போது அந்த ரெவன்யூ வில்லேஜோட லிஸ்ட் அவன் கொடுத்துருவான். என்ன டேட்டுக்கு என்னென்ன இது ரெவன்யூ இருக்குன்னு சொல்லுவான். அந்த ரெவன்யூ வில்லேஜ் வந்துருச்சுன்னா அந்த ஏரியா எதிரையாவது நமக்கு சிங்க் ஆகுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இந்த பகுதியில் உள்ள ஊர்களோட பேர் வேணுமா? பேர் லிஸ்ட் ரெவன்யூ வில்லேஜ் வேணும். அவன் வந்து ரொம்ப ஒன்றியா பட்டம் எல்லாம் கிளியரா பிரிச்சு கொடுப்பான். அது நல்லா இருக்கும்.